ராமகுணத்திலே 15வது குணமான கஹா அனுசூயகா என்பதனுடைய தொடர்ச்சி. விபீஷண ஆழ்வானிடத்தில் காட்டிய வாத்சல்யத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கோம். ராமாயணத்தில் ராமன் இந்த வாத்சல்யத்தை காட்டின இடங்களிலே தலையான இடம். விபீஷண ஆழ்வான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று சொல்லி அடைக்கலம் புகுந்த பொழுது 2 பட்சங்கள் தோன்றினது. இவன் துஷ்டன், அதனாலே இவனை அங்கீகரிக்க கூடாது என்று சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் சொன்னார்கள். இவன் அதுஷ்டன், யோக்கியன், அதனாலே அங்கீகரிக்கத்தக்கவன் என்று அனுமான் போன்றவர்கள்லாம் கூறினார்கள். இது அத்தனை பேரும் அறிந்ததுதான். சக்கரவர்த்தி திருமகனோ சுக்ரீவ பட்சத்தை கண்டித்து மாருதி பட்சத்தை ஆதரித்ததாக எல்லாரும் கிரகித்திருப்பார்கள். ஆனால் அப்படி கிடையாது. ராமன் சுக்ரீவன் பட்சத்தோடு ஒப்ப மாருதி பட்சத்தையும் கண்டித்து 3வதானதொரு பட்சத்தை தான் வெளியிட்டான். அப்படிங்கிறத மேற்கூறிய குணங்களில் அனுபவித்தோம். அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகர் அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். அந்த 3வது பட்சம் எதுவாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்போல்பவருக்கு அது புரியாது. விபீஷணனை கை கொள்ளலாகாதுன்னு சுக்ரீவாதிகள் சொன்னார்கள். அவரை கை கொள்ளவே வேண்டும் என்று அனுமன் போன்றவர்கள்லாம் சொன்னார்கள். முடிவாக பெருமாள் அவனை கை கொண்டார். ஆகவே சுக்ரீவ பட்சத்தை தள்ளி மாருதி பட்சத்தை கை கொண்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றும். சுக்ரீவாதிகள் சொன்ன வார்த்தையை பெருமாள் பூர்த்தியாக கண்டித்தாரா, மாருதியினுடைய வார்த்தையை பூர்த்தியாக ஆமோதித்தாரா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும். விபீஷணன் துஷ்டன், அதனாலே கை கொள்ளத்தகாதவன் சொன்னான். இதில் கை கொள்ளத்தகாதவன் என்பதை மாத்திரம் பெருமாள் கண்டித்தாரே ஒழிய துஷ்டன் அப்படிங்கிற ஹேத்துவை அவர் கண்டிக்கவில்லை. மாருதியினுடைய வாதத்தில் விபீஷணன் யோக்கியன் ஆகையாலே கை கொள்ளத்தக்கவன் சொன்னார். இதில் கை கொள்ளத்தக்கவர் என்பதை மாத்திரம் பெருமாள் ஆதரித்தாரே ஒழிய யோக்கியன்கிறத ஆதரிக்கவில்லை. ஆகவே 3வது பட்சமாக பெருமாள் ஆதரித்தது எதுன்னு பார்க்கும்பொழுது விபீஷணன் தோஷவானாகையாலே கை கொள்ள தகுந்தவன் அப்படிங்கிறது. ஆக இது சுக்ரீவ பட்சமும் கிடையாது, மாருதி பட்சமும் கிடையாது. ராமாயண மூலத்திலே மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷா எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதா மேதத கரீதம்னு. மித்ரபாவேன அப்படிங்கிற இடத்துல மித்ர சப்தம் பக்தன் அப்படின்னு ஒரு பொருள். நேசன் அப்படிங்கிற பொருளை கொண்டாலும் கூட இந்த இடத்துல ஒரு குற்றமும் கிடையாது. விபீஷணன் மெய் அன்பனாக வந்தானா அப்படின்னா இல்லை. அன்பன் அப்படிங்கிற வேஷம் போண்டு பாவனை கொண்டு வந்தவனே, அப்படிப்பட்டவனை நான் கைவிட மாட்டேன்னு சொல்கிறார் பெருமாள். தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் அப்படிங்கிற இடம்தான் உயிரானது. இதில் எத்யபிங்கிறது தோஷக தஸ்ய ஸ்யாத்னா நான் கை கொள்ளும் அளவில் அவனுக்கு தோஷம் இருந்தே தீர வேண்டும்னு அர்த்தமாகுது. அவன் துஷ்டனாகவே இருக்க வேண்டும். குணங்கள் நிரம்பி இருப்பவனையே பெருமாள் கை கொள்வது அப்படின்னு ஒரு விரதம் கொண்டால் அதிகாரி ஒருவனும் கிடைக்க மாட்டான். சரணாகதரன்களின் குணங்களுக்காக அருள் செய்ததாகுமே ஒழிய தம்முடைய கருணையினாலே அவர் காரியம் செய்ததாக ஆகாது. அதைத்தான் சுவாமி கூரத்தாழ்வான் வைகுண்டஸ்தவத்தில் த்வத்பாத சம்ஸ்ரயன ஹேதூஷு சாதிகாரான் உத்யுஞ்சன சரித கிருத்ஸ்னன் வீதீம்ச்ச தாம்ஸ்தான் துவம் ரக்ஷசீதி மகிமான தவால மேவுகுன்ற ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக விளங்கும்படிக்கு காட்டியிருக்கார். குத்தங்களையே பச்சையாக கொண்டு சரணாகதர்களை கைப்பற்றுகிறார் அப்படிங்கிறது தான் பெருமாளுக்கு ஏத்தம் அப்படின்னு தெரியறது. சரி, இப்படி கொண்டால் அடியவர்களான நம்முடைய குற்றங்களை மனஸ்கரித்தே செய்ய வேண்டியதாக நேர்ந்து விடாதா அப்படின்னு பல சந்தேகம் வரும். நாம் சாஸ்திர கட்டளையின்படியே வர்த்திக்க கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அசைக்க முடியாதபடி இருப்பதனாலே நாம் புத்திபூர்வமாக
குற்றம் செய்ய நேர்ந்துவிடும் அப்படிங்கிறதும் தவறு. நெருப்புன்னு ஒன்று இருக்குது, அது வீட்டை கொளுத்தும் அப்படின்னு ஒருவர் நெருப்பினுடைய பெருமையை சொன்ன அளவில் நம்முடைய வீடு நெருப்பு பற்றி எரிந்து விடுமா? ராமனை க்ஷமயா பிருத்திவி சமஹா அப்படின்னு மிக்க பொறுமை குணமுள்ளவனாக சொல்லியிருக்கு. நாம் எவ்வளவு குற்றங்கள் செய்திடினும் ராமன் பொறுத்தருள்வான் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு யாருமே மனஸ்கரித்து குற்றங்களை செய்ய துணிவர்கள் அப்படின்னு கொண்டு ராமனை பொறுமையானன் அல்லன் அப்படின்னு சொல்லிவிட முடியுமா? முடியாது. ராமனுடைய திருக்குணங்களில் எந்த குணம் எந்த சமயத்தில் எந்த அதிகாரி மீது எந்த விதமாக பெருகும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. சுக்ரீவ மகாராஜாரிடத்தில் அக்னி சாட்சியாக நட்பு கொண்டார். இளையவர்கட்கு அருளுடையாய் அப்படின்னு ராமன் எம்பெருமான் சுக்ரீவனிடத்தில் கருணையை காட்ட குறிப்பிட்ட காலத்தில் படை திரட்டி கொண்டு வந்து சேரவில்லை அப்படிங்கும் பொழுது சீறி சிவந்தார். நஜ சங்குச்சிதா பந்தா ஏன வாலி ஹதோ கதா அப்படின்னும் ஹலிஷ்யாமி சபாந்தவம், என் அம்புக்கு இலக்காகி மாண்ட வாலியோட போன வழி இன்னும் மறையக்கூட இல்லை, அதே வழியில் சுக்ரீவனையும் அவனுடைய சேனையையும் செலுத்துவேன் அப்படின்னு சீறி சொல்கிறார். ராமன் எப்பொழுதுமே பொறுமை கடல்தான், எப்போதுமே குற்றங்களை நற்றமாக கொள்பவன் அப்படின்னு நினைக்க முடியாதவனாக இருப்பதனால குற்றம் செய்ய அஞ்சி இருக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்முடைய கடமையாகும். அவனிடத்தில் விளங்கும் திருக்குணங்களை எடுத்துரைக்கும் அளவில் எந்த விதமான குற்றங்களை செய்யறது அப்படிங்கிறதுக்கு மனஸ்கரித்து செய்யறதுக்கு கூட நாம் அஞ்சி இருக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்முடைய கடமை என்று காட்டுறார். கண்ணனம்பெருமான் சரித்திரங்களில் பூர்வர்கள் காற்றார்கள், சீமாலி கணவனோடு தோழவை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாயின்னு பெரியாழ்வார் பாசுரத்தில் உயிர் தோழனாக கொள்ளப்பெற்றவனையே தலையறுப்பதும் செய்ததாக கதை சொல்கிறது. இப்படி செய்வது பாதகம் இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆழ்வார் அந்த பாசுரத்திலே சொல்கிறார், ஆமார் அறியும் பிரானேன்னு. எந்தெந்த சமயத்தில் யார் யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பது அந்த பெருமானுக்கே தெரியும். அவனது செயல்களில் எந்த விதமான குறையும் நினைக்கத்தகாது அப்படிங்கிறதான் ஆமார் அறியும் பிராணி அப்படின்னு ஆழ்வார் காட்டுகின்றார். ஆக ராமன் எம்பெருமான் குற்றங்களையும் நற்றமாக கொள்பவன் அப்படிங்கிறதான் அனுசூயகா என்பதில் விளங்கும் குணம் அப்படிங்கிறதும் இது மிகச்சிறந்த குணம் என்றும் இதில் எந்த விதமான ஆக்ஷேபமும் செய்ய பொருந்தாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு காட்டுறார். சரி, நற்றங்களையும் குற்றமாக்குவது அசூயை அப்படிங்கிறத இதுகாரம் நம்ம அனுபவித்தோம். அதுக்கு மேலே அனுசூயகா அப்படின்னா பிறருக்குண்டான பெருமையை பொறுக்கும் தன்மை இல்லாமல் இருக்கிறது அசூயை அப்படின்னு சொல்கிறார்களே, அதை பற்றின அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு திருஷ்டாந்தத்தை காட்டி பூர்வர்கள் சொல்கிறார்கள். அந்த அனுபவத்தை நாளைய தினம் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.